ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். ஸோ இனி இந்த டாப்பிக்கில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இஸ்லாம் கல்ச்சரில் ரொம்ப பயங்கரமான ஒருத்தனா அது தஜ்ஜால் தான் சொல்லுவாங்க. இந்த வேர்ல்டோட எண்டே தஜ்ஜாலோட வருகை அப்போ தான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த தஜ்ஜால்னா யார், இவனை பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த குரானில் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி ஓவராலாக தஜ்ஜாலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ரீசெண்ட் டேஸில் மித்திக்கல் டாபிக்ஸ்லாம் போகிறது கொஞ்சம் குறைச்சிட்டோம். ஸோ ஃபிக்ஷன் மட்டுமே நாங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டோம். இனி வர வீடியோஸில் மித்திக்கல், காமிக்ஸ், ஃபிக்ஷன், நருட்டோ, அனிமே, ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ண நாங்க ட்ரை பண்றோம். அந்த விதத்துல இந்த வீடியோக்கு உங்களோட சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்மளோட சேவேஜ் எம்பையர் இன்னொரு சேனலும் இருக்கு, அதுலயும் இப்போ வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால அந்த சேனலும் மறக்காம போய் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த தஜ்ஜால்னா யாருன்றதை பார்த்துடலாம். இந்த தஜ்ஜால்ன்றவன் யாருன்னா, மக்களை சோதிச்சு பார்த்து மக்கள்கிட்ட கடவுள் நம்பிக்கையை சுத்தமாக கெடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்துக்காகவே வரணும்னு நினைக்கிறவன் தான் இந்த தஜ்ஜால். ஸோ இவனோட வருகை பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட அழிவு நாள் அந்த ஒரு தருணத்தில் தான் வருவான். ஸோ அவன் ஃபியூ டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த உலகம் அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவன் மோஸ்ட்லி மக்கள்கிட்ட தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவான்னா, இவன் தான் காடு, இவன் தான் இந்த உலகத்தை படைச்சேன், உங்கள் எல்லாருக்கும் நான் தான் சொர்க்கம் நரகம் இதெல்லாம் பிரித்து தரப்போகிறேன், இது மாதிரியே மக்கள் மத்தியில் ப்ரொஜெக்ட் பண்ணுவான் தன்னை. அது மட்டும் இல்லாமல் நோய் நொடிகள் இருக்கிற அந்த ஒரு மனுஷங்களை கூப்பிட்டு அவங்களோட நோய் நொடிகளை சரி பண்ணுறது, இது மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஈசா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிறிஸ்டின் மித்தாலஜியை ஃபாலோ பண்ணுறவங்க அவரை ஜீசஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இஸ்லாம் மித்தாலஜியை ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவர் ஈசா நபி, ஈசா ப்ராஃபெட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ அவரை அப்படியே ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இவன் ஆக்ட் பண்ணுவான். கண்ணு தெரியாதவங்களை கூப்பிட்டு கண் பார்வை கொடுக்குற மாதிரி, நடக்க முடியாதவங்களை கூப்பிட்டு நடக்கிறதுக்கு அந்த ஒரு காலை சரி பண்ணுற மாதிரி, இது மாதிரியான நிறைய விஷயங்களை செஞ்சு மக்கள் மனசுல இவன் தான் கடவுள்ன்ற மாதிரி ஏமாத்த ட்ரை பண்ணுவான். ஸோ இவன் இதெல்லாம் பண்றதை பார்த்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா இவன் தான் கடவுள்ன்றதை நம்பி அவன் பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம அவன் கைகளை விரித்து இதுதான் சொர்க்கம் இதுதான் நரகம்னு சொல்லி காட்டுவான் மக்கள் மத்தியில். ஆனால் அவன் எதை சொர்க்கம்னு சொல்லி காட்டுறானோ அதுதான் நரகம், எதை நரகம்னு சொல்லி காட்டுறானோ அதுதான் சொர்க்கம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஓவராலா இந்த ஒரு உலகத்தில் இருக்க மக்களை பார்த்தீங்கன்னா மிஸ்லீட் பண்ணி அவங்கள மனசை மாற்றக்கூடிய ஒரு ஆளாக தான் பார்த்தீங்கன்னா இந்த தஜ்ஜால் வரான். ஸோ இப்போ இவனோட மோட்டிவ் என்னன்றது தெரிஞ்சிச்சு, இவன் யாருன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இவன் எப்படி இருப்பான், இவன் வரான்ற ஒருவேளை இவன் வந்தானா அவனை நம்ம அடையாளம் கண்டணும்ல, அவன் எப்படி இருப்பான்ற அந்த ஒரு அடையாளம் இருந்துச்சுன்னா ஓகே நம்ம இப்படி தான் இருப்பான் தஜ்ஜால்ன்றதை நம்ம முடிவு பண்ணிடலாம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க தஜ்ஜாலை எப்படி கண்டுபிடிக்கலான்னு. தஜ்ஜால்ற பார்த்தீங்கன்னா ஒற்றை கண்ணுடைய ஒருத்தனாக இருப்பான். அவனோட ஒரு கண் பார்த்தீங்கன்னா மூடி அது ஒரு மாதிரி டேமேஜ்டாகவும், இன்னொரு கண்ணு பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவனோட ரெண்டு கண்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா காஃபீர் அப்படின்ற ஒரு எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஒரு காஃபீர்ன்ற ஒரு வேர்டுக்கு என்ன ஒரு மீனிங்னா, அதாவது இஸ்லாம்ல என்ன மீனிங்னா இறை மறுப்பாளன் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா காஃபீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவனும் கிட்டத்தட்ட அந்த ஒரு வேலை பார்க்கறதுக்கு தானே வரான். ஸோ அதனால அவனோட நெத்தியில காஃபீர் அப்படின்ற ஒரு எழுத்து பொறிக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவன் ஈஸ்ட் சைட்ல இருந்து தோன்றி அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓவரால் அந்த ஒரு வேர்ல்டுக்கு சிட்டி டு சிட்டி செம்ம ஃபாஸ்ட்டாக டிராவல் ஆவான்னு சொல்றாங்க. பட் இவன் என்னதான் சிட்டி டு சிட்டி டிராவல் பண்ணாலுமே இவனால மக்கா மதீனா மட்டும் அதுக்குள்ள மட்டும் என்டரே ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவ்வளோ மோசமான ஒருத்தன் எங்க இருந்து வருவான், எப்படி வருவான் அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்கும்ல நமக்கு. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த தஜ்ஜால்றவன் இந்த ஒரு பூமியில தான் இருக்கான் ஸ்டில் டேஸ். இப்போ இந்த ஏர்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டான ஒரு இடத்துல அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் குரான்ல சொல்லப்படுது. அதாவது ஒளிஞ்சிட்டு இருக்கான்ல அவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. குரான்ல ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் அவங்களோட கப்பல் படையோட சேர்ந்து கப்பல்ல ஒரு பயணத்துல மேற்கொள்ளும் போது அவங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு தீவுக்கு கரை ஒதுங்கி இருக்காங்க. ஸோ அங்க கரை ஒதுங்கின தீவுல இந்த தஜ்ஜால அவர் சந்திச்சிருக்காரு. ஸோ சந்திச்சது மட்டும் இல்லாம அந்த தஜ்ஜால் இந்த நாள் தான் வருவேன், இப்படிதான் வருவேன், இதனால இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும்னு சொல்லி அவர் வானும் பண்ணியிருக்காரு. ஸோ அவன் கைகள் சங்கிலி கட்டப்பட்டு ஒரு தீவுக்கு நடுவில் அவனை ஒதுக்கி அவனை பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சங்கிலிகள் எப்போ விடுபடும்னா லாஸ்ட் டே, அதுக்கு ஒரு கொஞ்ச நாட்கள் முன்னாடி விடுபடும். ஸோ அந்த ஒரு ஃபியூ டேஸே பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டை ஓவராலாக டேக் ஓவர் பண்ணிடுவான். இந்த ஒரு விஷயம் கண்டினியூஸாக தொழுகையில் ஈடுபட்டு பயானை கேட்டுட்டு இருக்க முஸ்லீம் பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக இது தெரியும். ஏன்னா பயான்ற இந்த ஒரு ஸ்பீச் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த முஸ்லீம் பீப்புள்ஸ் நிறைய தடவை கேட்டிருப்பாங்க. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பள்ளிவாசல்களில் பல விஷயங்கள் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பயான்ற ஒரு விஷயத்தில் நிறைய மக்களுக்கு இது பற்றின தெளிவான
தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து பள்ளிவாசலே கொடுத்துருக்காங்க இஸ்லாம் பீப்புள்ஸ்க்கு. பட் அதை தாண்டின மக்களுக்கு தான் இந்த தஜ்ஜால்ன்றவன்றது யாருன்னே தெரியாது. ஸோ இப்படி வந்து இந்த உலகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக பண்ணி அழிச்சிருவான் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் குரானில் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட இவன் வந்திருக்க இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய போர் நடக்கும், பஞ்சம் பசி இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவனோட அழிவு எப்படி நடக்கும்னா, கிட்டத்தட்ட இவர் வந்து அந்த ஈசா அதாவது இந்த ப்ராஃபெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிசம்பிள் பண்ணி தானே இருக்கான். ஸோ அவரோட கையால் தான் இவனோட டெத் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா குரானில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவன் வந்து இவ்வளோ விஷயங்கள் செஞ்சு இந்த ஒரு நாசங்கள்லாம் நடத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈசா அப்படின்ற இந்த ஒரு ப்ராஃபெட் வந்து அவரை வந்து அழிப்பார், தஜ்ஜால் வந்து கொன்றுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குரானில். ஸோ ஆஃப்டர் தஜ்ஜாலோட டெத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வந்து ஓவராலாக அப்படியே மொத்தமாக அழிஞ்சு இதில் இருக்க மக்கள் எல்லாருமே அழிஞ்சு, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே, ஜட்மெண்ட் டே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, கியாமத் நாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த நாள் அப்போ தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் இறந்து மேல் லோகம் செல்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இறந்து இங்கே மண்ணில் புதைக்கப்பட்டிருக்க அவங்களோட ஆன்மாக்களும் பார்த்தீங்கன்னா மேல் லோகம் செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு அழிவோட ஒரு ஆரம்ப கட்டம் தான் இந்த தஜ்ஜால்னே சொல்லணும். இஸ்லாம் கல்ச்சரில் இவனை மாதிரியே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் இப்லீஸ், சைத்தான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவரை மாதிரி தான், பட் இவனோட கதை வேற. ஸோ இவனை பற்றினா தனியாக ஒரு வீடியோ வேணுனாலும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சைத்தானா யாரு, இப்லீஸ்லாம் யாருன்றது வந்து நான் கிளியர் கேட்டால் அதில் ஒரு தனி வீடியோவாகவே போடுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் இந்த லாஸ்ட் டேல தஜ்ஜால் வந்தால் என்ன விதமான விஷயங்கள் நடக்கும், இந்த தஜ்ஜால்னா யாரு, இது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த ஒரு வேர்ல்டு வந்து எண்டில் போய் முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைனல் இந்த லாஸ்ட் டே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யஜூது மஜூதுன்னு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரியேச்சர்ஸ் வந்து வருவாங்க. அவங்கள பற்றியும் தனி வீடியோ வேணாலும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த யஜூது மஜூதுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா குள்ளமா காது நீளமாக வச்சுக்கிட்டு ஒரு கிரியேச்சர்ஸாக அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரியேச்சர்ஸை வந்து பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இந்த இஸ்லாம் கல்ச்சரை ஃபாலோ பண்ணி இந்த குரானை படித்து ஹதீஸ் இது மட்டும் இல்லாமல் பயானில் கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு இது தெரியும். பட் ஒரு நார்மல் ஜென்ரல் ஆடியன்ஸாக இதெல்லாம் உங்களுக்கு புதுசு. ஸோ அப்படி அந்த யஜூத் மஜூத் இந்த ஒரு ஆளுங்களை பற்றி இந்த ஒரு கிரியேச்சர்ஸை பற்றியும் தனி வீடியோ வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அதை பற்றியும் தனி வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.